வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி வந்து ஆட்டு எலும்பு ரசம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்லி இலை, மல்லி, காஞ்ச மிளகா, தக்காளி பழம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, 2 பச்சை மிளகா, அது மாதிரி புளி கரைச்சி எடுத்துக்கிறோம். நம்ம அது மாதிரி ஆட்டு எலும்பை வந்து நல்லா வேக வச்சு உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோம். நம்ம வந்து ஸோ அது பண்ணி வந்து சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் வந்து நம்ம இடியோரில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கிறோம். ஏன்னா அரைக்காதீங்க, இடிச்சு தான் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். அது மாதிரி இதை வந்து கொஞ்சம் குறைவான இடித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காஞ்ச மிளகாவையும் மல்லியும் போட்டு இடிச்சுக்க, அது வந்து நல்லா தண்ணியாக இடிச்சுக்க போகிறோம். நம்ம அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதை மட்டும் தண்ணியாக இடித்து எடுத்துக்க போகிறோம். இடித்து எடுத்துகிட்டு நம்ம வந்து சட்டியில் வந்து ஒரு தக்காளி பழம் எல்லாம் ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கோம். தக்காளி எடுத்துலாம் கொஞ்சம் நல்லா மையாக கையாலே மசிச்சு விட்டுக்கிறோம். ஸோ அரைக்காதீங்க, கையாலே மையாக மசிச்சு விடுங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது மசிச்சு விட்ட பிறகு புளி தண்ணி கரைச்சி அதிலேயே ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டிக்கோங்க. ஸோ கிண்டி விட்டுட்டு தேவையான மற்ற நம்ம அரைச்சி வச்ச பொருட்கள்லாம் போட்டு அது கூட ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் 2 பச்சை மிளகா இருக்கும். பச்சை மிளகா நம்ம நல்லா பிச்சு விட்டுக்கிறோம். கையாலேயே பிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்தா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ மிக்ஸ் விட்டோம்னா நம்ம சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்க போகிறோம். தாளிக்கும் கொஞ்சம் 2 கடுகு எடுத்துக்கிறோம், 2 வெந்தயம் எடுத்துக்க போகிறோம். ஸோ கடுகு நல்லா வெடித்த உடனே நம்ம வெந்தயம் சேர்த்துக்க போகிறோம். வெந்தயம் சேர்த்துட்டு 2 கருவேப்பிலை போட்டு அது மாதிரி காஞ்ச மிளகா 2 போட்டு நம்மளால் தாளிச்சிக்க போகிறோம். தாளித்து முடிச்சுட்டு தாளித்த உடனே நம்ம இந்த கரைச்சி வச்சுருந்த இந்த கரைசலை எல்லாமே போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நுர அது வந்தோடனே அப்புறம் அந்த ஆட்டு எலும்பையும் போட்டு அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மஞ்சள் தூள் இருக்கிற கலர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நுர வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நுர வந்தோடனே நுர நல்லா வரட்டும், கொஞ்சம் நுர வரட்டும். நுர வந்தோடனே நம்ம கூட வந்து மல்லியில் போட்டு இறக்க போகிறோம். ஸோ நுர வரக்குனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ உப்பு போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்க நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா இருந்தோன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நுர வரட்டும். நுர வந்தோடனே மல்லியில் போட்டு நம்ம இறக்கி வைக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டு எலும்பு ரசம் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி கொஞ்சம் காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம வந்து கொஞ்சம் வாசத்துக்காக, டேஸ்ட்டுக்காக. ஸோ நுர வந்துருச்சு. இப்போ நம்ம மல்லியில் போட்டோம், ஒரு கிண்டு பண்ணி விட்டு இறக்கிறோம். அவ்வளோதான் மக்களே. பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.